மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று இன்னும் ஒரு சிறு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது பெண்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு ஆண்கள் 6 வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பல பேர் தொலைபேசியின் மூலமாக கேட்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த விடயங்களை பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே பெண்கள் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் அடைவதற்கு ஆண்கள் செய்ய வேண்டிய 6 இலகுவான வழிமுறைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக அல்லது இமோவின் ஊடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே முதலாவது ரூல் என்னவென்றால், ஒரு பெண்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு முக்கியமாக தேவையானது முதலாவது மன அழுத்தம் இல்லாத முன் விளையாட்டுகள், ஃபோர்ப்ளே. இது மிக மிக முக்கியமானது ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைய. இதுதான் எங்களுடைய இந்த ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலையும் அந்த நேரத்தை குறைப்பது, விந்து முந்தாமல் இருப்பதற்கும் இந்த முன் விளையாட்டுகள் அல்லது ஃபோர்ப்ளே மிக அவசியம். மன அழுத்தம் இல்லாத முன் விளையாட்டு. இது என்ன மன அழுத்தம் என்றால், இது ஒன்று நான் சொல்ல வேண்டும். சில வீடுகளிலே, சில குடும்பங்களிலே பல பேர் 10-15 பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே சில நேரங்களில் இந்த முன் விளையாட்டு என்று சொல்லப்படும் போது உங்களுக்கு தெரியும், முத்தம் கொடுத்தல், வாய்வழி உறவுகள், விரல்கள் மூலமாக தூண்டுதல், பெண்களுடைய இந்த கிளிட்டோரியஸை விரல்கள் மூலமாக தூண்டுதல், இவை எல்லாவற்றையும் அல்லது மார்புகளை தூண்டுதல், மார்பக காம்புகளை வாய் மூலம் தொடங்குதல், இவை எல்லாம் இந்த முன் விளையாட்டு பகுதியிலே இடம்பெறுகிறது, இந்த ஃபோர்ப்ளேயிலே இடம்பெறுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது என்ன? மன அழுத்தம். வடிவாக சொல்லப்படுகிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத முன் விளையாட்டுகள். யாரும் பார்ப்பார்களோ, யாரும் கேட்பார்களோ, மற்றவர் என்ன நினைப்பார்களோ, என்னுடைய அப்பா என்ன நினைப்பார், அம்மா என்ன நினைப்பார், அல்லது மாமி என்ன நினைப்பார், மாமா என்ன நினைப்பார், என்னுடைய மச்சான் மேல் சுத்தி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன நினைப்பார், இவை ஒன்றும் இல்லாத, அதாவது மன அழுத்தம் இல்லாத இந்த முன் விளையாட்டு என்பது மிக மிக அவசியமானது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த மார்பு காம்புகளானது மிக மிக ஒரு சென்சிட்டிவான, மிக மிக உணர்ச்சியுள்ள ஒரு பகுதியாக பெண்களிலே இருக்கின்றது மார்பக காம்புகள். அதை கூட தூண்டுகின்ற போது நான் முதலும் சொல்லி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஒரு கிரேப்ஸை நாங்கள் திராட்சை பழத்தை எவ்வாறு, ஒரு திராட்சை பழம் இருக்கிற அந்த குலையில இருந்து அந்த திராட்சை பழத்தை எவ்வாறு நாங்கள் உடைத்து எடுக்கிறோமோ, அதே போலதான் அந்த மார்பக காம்புகளை மிகவும் மெதுவாக நாங்கள் தூண்டி கொடுக்கின்ற போது அதன் மூலமாக பெண்களுக்கு ஏற்படுகிற உணர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. எனவே வாய்வழியான தூண்டுதல் அல்லது கிளிட்டோரியஸை விரிகளினாலே தூண்டுதல், அதே நேரத்தில் மார்பக காம்புகளை நிப்பிள்ஸை தூண்டுதல், அது வாய் வழியா இருக்கலாம், கை வழியா இருக்கலாம். இவை எல்லாம் இந்த முன் விளையாட்டுகளிலே மிகவும் அவசியம். எனவே முன் விளையாட்டுகள் எவ்வளவு நேரம் போகலாம் என்றால் 15 to 30 நிமிடங்கள். பல பேர் பல பிரச்சனைகள் கதைக்கின்ற போது பெரிய கவலையாக இருக்கின்றது. என்றபடியால் தான் இந்த நிகழ்ச்சியை நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று நான் எடுத்துக்கொண்டேன். எனவே முன் விளையாட்டுகள் 15 to 30 நிமிடங்களுக்கு அவசியம். உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ உங்களுக்கு பாலியல் உறவிலே ஒத்துழைக்கிறார் இல்லை என்றால், ஒத்துழைக்காமல் இருந்தால் அது உங்களுடைய பிழை. ஏன்? உங்களுடைய முன் விளையாட்டுகள் சரியாக இடம்பெறவில்லை. இதை முன் விளையாட்டுகள் ஒழுங்காக இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் உங்களுடைய பாலியல் உறவுக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். எனவே முன் விளையாட்டுகள் என்பது மிக மிக முக்கியமானது. அவசரப்பட வேண்டாம். இது மெதுவாக நீங்கள் முன் விளையாட்டுகளிலே ஈடுபடுகின்ற போது, ஃபோர்ப்ளேயில் ஈடுபடுகின்ற போது அங்கு உங்களுக்கு இந்த இரெக்டல் டிஸ்பங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இந்த அதாவது விந்து முந்துதல் போன்ற பிரச்சனை எல்லாம் மிக மிக குறையும். எனவே முக்கியமாக என்ன தேவை? முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுவது இந்த முன் விளையாட்டுகள். இரண்டாவதாக முக்கியமானது என்ன?
இந்த கிளிட்டோரியஸ். கிளிட்டோரியஸ்ல 2 பகுதி இருக்கிறது. ஜி ஸ்பாட்ஸ், ஏ ஸ்பாட்ஸ் இருக்கிறது. இந்த ஜி ஸ்பாட்ஸ் எனப்படுது இந்த யோனியினுடைய மேல் பகுதியிலே சாதாரணமாக 3 to 4 சென்டிமீட்டர் இடத்திலே மிகவும் ஒரு மேடான பகுதி ஒன்று காணப்படும். அதை ஜி ஸ்பாட்ஸ் என்று சொல்லுவோம். அதற்கு உள்ளுக்கே உள்ளுக்குள் இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. அதை ஏ ஸ்பாட்ஸ் என்று சொல்லுவோம். இவையெல்லாம் பெண்களிலே மிகவும் நரம்பு எல்லாம் அப்படியே குவிந்து கிடக்கிறது. கிளிட்டோரியஸே கூட நரம்புகளினுடைய குவிப்பாகத்தான் இந்த கிளிட்டோரியஸ் இருக்கின்றது. எனவே இந்த கிளிட்டோரியஸையும் இந்த ஜி ஸ்பாட்ஸையும் ஏ ஸ்பாட்ஸ் மேல் பகுதியில், யோனி பகுதியினுடைய மேல் பகுதியில் 3 to 4 சென்டிமீட்டருக்குள்ள ஜி ஸ்பாட்ஸ், அதுக்குள்ள ஏ ஸ்பாட், இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஏ ஸ்பாட்ஸ் இருக்கிறது. எனவே இவை எல்லாம் ஒரு பெண்ணினுடைய மிகுந்த ஒரு உணர்ச்சி உள்ள பகுதி. எனவே எந்த பெண்ணும் உங்களுக்கு தெரியும் இந்த கிளிட்டோரியஸை தூண்டுதலை மிகவும் விருப்பமுடையவராக இருக்கின்றார். எனவே இந்த முன் விளையாட்டுகளிலே சரியாக நீங்கள் இல்லாதபடியினாலே தான் அந்த பெண்ணுக்கு இந்த பாலியல் உணர்ச்சி என்றால் என்ன, ஓர்காசம் என்ன என்று கொண்டு தெரியாமல் இருக்கிறது. எனவே இவற்றை நீங்கள் கட்டாயமாக தூண்ட வேண்டும். தூண்டுகின்ற போது அந்த பெண்ணுக்கு என்ன ஏற்படும் என்றால் இந்த பாலியல் ஆசைகள் ஏற்படும், செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ ஏற்படுகிறது. அதே நேரத்திலே 70 to 80% பெண்கள் இந்த கிளிட்டோரியஸை கை விரல்களினாலே தூண்டுவதால் மட்டும் அவர்கள் உச்சக்கட்டம் அடைகிறார். எனவே 70 to 80% 100 பெண்களை எடுத்துக்கொண்டால் 70-80% பெண்கள் கிளிட்டோரியஸை மட்டும் தூண்டுவதனாலே அவர்கள் உச்சக்கட்டம் அடைகிறார். எனவே அங்கு ஒரு இன்டர்கோர்ஸோ அல்லது உட்புகுத்தலோ அல்லது பாலியல் உறவோ தேவையில்லை. விரல்களினாலே மட்டும் இந்த கிளிட்டோரியஸை தூண்டுகின்ற போது அந்த இடம் உச்சக்கட்டம் அடைகிறது. எனவே இதில் இருந்து நீங்கள் என்னத்தை அறிய வேண்டும் என்றால் அதனுடைய தாற்பயத்தை எவ்வாறு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் இந்த கிளிட்டோரியஸை தூண்ட வேண்டும் என்பதை பற்றி இதன் மூலமாக நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக முக்கியமான பகுதி நான் சொன்னது போல இந்த ஜி ஸ்பாட், ஏ ஸ்பாட். எனவே ஜி ஸ்பாட் எங்கே இருக்கின்றது? யோனியினுடைய மேல் பகுதியிலே 3 to 4 சென்டிமீட்டர் இருக்கிறது. இது சற்று நீங்கள் அதை தடவி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரண முரணான ஒரு ஃபீலிங் ஒன்று உங்களுக்கு வரும். அதைத்தான் சொல்லுவோம் நாங்கள் ஜி ஸ்பாட்ஸ் என்று. அதே போல ஏ ஸ்பாட்ஸ் என்ற பகுதி இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கின்ற பகுதி தான் ஆழத்திலே மேல் பக்கத்தில் இருக்கிற பகுதி ஏ ஸ்பாட்ஸ். எனவே இந்த ஜி ஸ்பாட்ஸையும் ஏ ஸ்பாட்ஸையும் நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் உச்சக்கட்டம் அடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்த ஜி ஸ்பாட்ஸையும் ஏ ஸ்பாட்ஸையும் தூண்ட வேண்டும். கவனமாக இருங்கள். நான் முதலில் சொன்னது போல் இந்த கிளிட்டோரியஸை நீங்கள் தூண்டுகின்ற போது அல்லது ஜி ஸ்பாட்ஸை ஏ ஸ்பாட்டை தூண்டுகிற போது உங்கள் கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். சில பேர் என்ன செய்வார்கள், வலது கையால் எடுத்து நன்றாக உணவு சாப்பிட்ட பிற்பாடு உரைப்பு, மிளகாய் போன்றவற்றை சாப்பிட்ட பிற்பாடு அதே கையை சும்மா கழுவி போட்டு போய் அதை நாங்கள் பெண்ணினுடைய யோனியினுடைய உறுப்பினுள்ளே வைக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத எரிச்சல் ஏற்படும், எரிவு ஏற்படும், பேர்னிங் சென்சேஷன். இது பல இடங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். எனவே அதன் பிற்பாடு அந்த பெண் உங்களை ஒருபோதுமே தன்னுடைய கிளிட்டோரஸையோ ஏ ஸ்பாட்ஸையோ ஜி ஸ்பாட்ஸையோ தூண்ட அனுமதிக்க மாட்டார். எனவே கவனித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த சாப்பிட்ட பிற்பாடு கட்டாயமாக உங்களோட கைகளை ஒரு பேபி சவர்க்காரத்தின் மூலமாக, பிள்ளைகளுக்குரிய சவர்க்காலத்தின் மூலம் கழுவி போட்டுத்தான் இந்த தூண்டுதல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே 3 விடயங்களை பற்றி இப்போ நான் சொன்னேன். பெண்கள் உச்சக்கட்டம் அடைகின்ற 3 வழிகள். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த 3 வழிகளையும் நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.